ஸ்ரீ சௌடாம்பிகை ஜோதிடம் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் ஜெய தமிழ்ச்செல்வனின் அன்பு வணக்கங்கள். மார்கழி மாதத்திற்கு உண்டான பொது பலன்களை இப்ப நம்ம பார்க்க போறோம். மார்கழி மாதம் சூரியன் தனுசு ராசி, குரு பகவானோட தனுசு ராசிக்கு வர்றதுதான் மார்கழி மாதம் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப என்னென்ன யோகங்கள் இருக்குது அப்படின்னா, இந்த மாதம் சூரியனை குரு பார்க்குற சிவராஜ யோகம். அது சூரியனுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு யோகங்களா சொல்லப்படுது. அதே மாதிரி செவ்வாயும் குரு பார்ப்பாரு. செவ்வாய் அதாவது குரு மங்கள யோகம். மங்களன் அப்படின்னா செவ்வாய்னு சொல்லுவோம். குரு மங்கள யோகம் அப்படின்னு ஒரு யோகம் இருக்குது. அதே மாதிரி சுக்கிரன் செவ்வாய் இணையிறது பிருகுமங்கல யோகம் அப்படின்னு சொல்லப்படுது. அதுவும் அந்த யோகமும் இந்த காலகட்டத்துல, அதாவது இந்த மார்கழி மாதத்துல 3 யோகங்கள் செயல்படுது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. துல்லியமான பலன்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே நம்ம நம்பரை கான்டாக்ட் பண்ணிங்க. இப்ப ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான பொது பலன்களை நம்ம பார்ப்போம். கடகராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். கடகராசி சந்திரனோட கடகராசி நல்ல ஒரு எப்பயுமே எல்லாரையும் சமம் அப்படின்னு பார்க்கக்கூடிய தாயுள்ளம் கொண்ட கடகராசி. இந்த கடகராசி வளர்வரையில ஒரு மாதிரியும் தேய்வரையில ஒரு மாதிரியும் செயல்படும். உங்க ராசிக்கு அஷ்டமத்து சனி இப்பதான் விலகி இருக்குது. ஒரு 2.5 வருஷமா சரியில்லை தான். இப்போ ஒரு 6 மாசமா கொஞ்சம் பரவாயில்லை. கொஞ்சம் படிப்படியா முன்னேறிட்டு வர்றீங்க. உங்க ராசிக்கு 12ல குரு பகவான் இருக்கிறாரு. செலவுகள், சுப செலவுகளை கொடுப்பாரு, சுப விரயங்களை கொடுப்பாரு. அதாவது திருமணத்திற்காக இல்ல கல்விக்காக அந்த மாதிரி அமைப்புகள்லாம் செலவுகள், கல்வி செலவு, சுப செலவு இல்லையா, அதெல்லாம் கல்விக்காக செலவு பண்ணக்கூடிய அமைப்புகள், இல்ல திருமணத்திற்காக, அதுவும் சுப செலவு தான். திருமணத்திற்காக செலவுகள் பண்ணக்கூடிய அற்புதமான தன்மைகள்லாம் இருக்கும். அதாவது ரொம்ப நாளா திருமணம் ஆகலை, தடைகளாவே இருக்குது அப்படின்னா அந்த தடைகள்லாம் விலகி உங்களுக்கு நிறைகளா, அதாவது சுப செய்திகள், சுப காரியங்கள்லாம் இந்த காலகட்டத்துல கண்டிப்பா உருவாகக்கூடிய தன்மைகள்லாம் உங்களுக்கு நல்ல விதமா இருக்கும். அதே மாதிரி உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறது, அதாவது பாவ தொடர்பு இல்லாம இருக்கிறது ரொம்ப நல்லதுதான். குடும்பம் அமையும். தனம் குடும்பம் வாக்குன்னு சொல்லுவோம். குடும்பம் அமையும். தனம் பொருளாதார முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு நல்ல சூழல்கள் இருக்கும். வாக்கு கொடுத்தீங்கன்னா அதை காப்பாற்றக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். அதே மாதிரி 3ஆம் இடத்துல சனி பார்வை இருக்குது. இளைய சகோதர சகோதரிகள் உறவுகள் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகளோட இருக்கும். அதை கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது உங்களுக்கு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். அதே மாதிரி 4ஆம் இடத்துக்கு குருவோட பார்வை இருக்குது. குருவோட பார்வை தாய், வீடு, வாகனம், கல்வின்னு சொல்லுவோம். மாணவர்கள் கல்வியில ஒரு படி உயரக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்துல உண்டு. வீடு வாகன யோகங்கள்லாம் இந்த காலகட்டத்துல கண்டிப்பா உண்டு. தாயால் அனுகூலங்கள், ஆதாயங்கள் உண்டு. தாய் மாமன், தாய் வழி உறவுகளால் அவங்க எல்லாம் உங்களுக்கு அனுசரணையா உங்களுக்கு உதவிகள் செய்யக்கூடிய அமைப்புகள் உண்டு. தாய் வழி சொத்துக்கள் வரக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கண்டிப்பா உண்டு. அதே மாதிரி 5ஆம் இடம் சுக்கிரன் புதன் இருக்கிறாங்க. 5ஆம் இடம் பூர்வ ஜன்னியம், பூர்வ புண்ணியம், புத்திரஸ்தந்தானம் சொல்லுவோம். குலதெய்வ அருள்லாம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். குழந்தைகளால் அனுகூலங்கள், ஆதாயங்கள் இருக்கும். இப்ப 50 வயசு 60 வயசுக்கு மேல இருக்கிற பெரியவங்களுக்கு குழந்தைங்க போன மாசம் நம்மளை பிள்ளைங்க பெத்த பிள்ளைங்க சரியா கவனிக்கல, சரியா ட்ரீட் பண்ண மாட்டாங்க, இல்ல ஏதோ ஒரு மனக்கசப்பு அவங்க குழந்தைகளால, அதெல்லாம் இந்த காலகட்டத்துல விலகக்கூடிய ஒரு நல்ல தன்மைகளா இருக்கும். அவங்க உங்களை புரிஞ்சுப்பாங்க, நீங்க அவங்கள புரிஞ்சுப்பீங்க. அந்த மாதிரியான காலகட்டங்களா இது உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால சுப கடன்கள் உருவாகும், சுப செலவுகள் உருவாகும். 12ல இருக்கிற கூட 6ஆம் இடத்தை தான் பார்ப்பாரு. 6ஆம் இடம் கடன், சுப கடன் உருவாகும். கடன் வாங்கி செலவு பண்ணக்கூடிய அமைப்புகள் இருக்கும். அதே மாதிரி வேலை, 6ஆம் இடம் வேலையும் குறிக்கும். ரொம்ப நாளா வேலை தேடிக்கிட்டு இருக்கிறேன், வேலையே கிடைக்கல. ஏன்னா அஷ்டமதிச்சின்னா ரொம்ப சிரமப்பட்டுட்டு இருப்பீங்க. 2 வருஷமா வேலை இல்லை, 3 வருஷமா வேலை இல்லை, இருந்த வேலை கைவிட்டு போயிடுச்சு ஏதோ ஒரு காரணத்தினால. அந்த வேலையெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழல்கள் இருக்கும். வேலையில ஒரு முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்துல கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி 8ஆம் இடம் பயணங்களை குறிக்கக்கூடிய இடம். ஒரு 500-600 கிலோமீட்டர் தள்ளி போய்
வேலை கிடைக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்துல கண்டிப்பா உண்டு. வெளிநாடு அமைப்புகளும் இந்த காலகட்டத்துல கண்டிப்பா உண்டு. அதே மாதிரி 9ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது. தந்தை மேல கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்லது. தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு இருக்கத்தான் செய்யும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். தந்தையோட உடல்நிலையில மேற்கொண்டு அக்கறை செலுத்துறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். அதே மாதிரி 10ஆம் இடம் வந்து இயல்பா இருக்குது. தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம், கர்மஸ்தானம்னு சொல்லுவோம். தொழில்கள்லாம் வந்து நல்ல அமோகமா போகக்கூடிய ஒரு நல்ல சூழல் இருக்கும். தொழில்ல ஒரு முன்னேற்றம் அடையக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கண்டிப்பா உண்டு. அதே மாதிரி 11ஆம் இடத்தை சுக்கிரன் புதன் 2 பேரும் பார்ப்பாங்க. லாபஸ்தானம் சொல்லுவோம், மூத்த சகோதர ஸ்தானம் சொல்லுவோம். தொழில்கள் நல்லா போய் லாபங்கள் வர வேண்டிய லாபங்கள் வந்து கண்டிப்பா வரக்கூடிய சூழ்நிலைகள்லாம் உங்களுக்கு நல்லாவே இருக்கு. அதே மாதிரி மூத்த சகோதரம், அண்ணன் அக்காள்கள் வழியா உதவிகள். போன மாசம் வரைக்கும் உங்க அண்ணன் அக்காள்கிட்ட சண்டை சச்சரவுகள் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கி சுமூகமான உறவுகள் பலப்படக்கூடிய ஒரு அமைப்புகள்லாம் வந்து இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கண்டிப்பா உண்டு. அதே மாதிரி 12ஆம் இடத்துல இருக்கிற குரு வெளிநாட்டு பயணங்களை குறிப்பான அயன சயன போகஸ்தானம்னு சொல்லுவோம். வெளிநாட்டு ஸ்தானம், ஏற்றுமதி இறக்குமதி தொழில்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க, அதாவது எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல விதமா இருக்கும். அதே மாதிரி ஓடிக்கொண்டே தொழில்கள், அதாவது ஆட்டோ, பஸ், லாரி ஓடிக்கொண்டே இருப்பாங்கல்ல, அந்த ஓடிக்கொண்டே செய்யும் தொழில்கள்லாம் வந்து நல்லபடியா இருக்கும் இந்த காலகட்டத்துல. நம்ம இப்ப பார்த்தது எல்லாமே பொது பலன்கள் தான். துல்லியமான பலன்கள் வேணும் அப்படின்னா கீழே நம்ம நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்க. நன்றி, வணக்கம்.